இப்போ வேலுமணி சொன்ன காரணம் இருக்கு என்னன்னா, அங்க வந்து 5 சட்டமன்ற தொகுதியில வந்து அந்த கோவையில அதிமுக ஜெயிச்ச தொகுதி தான் அது. அப்படி இருந்தும் கூட அங்க பிஜேபி இப்போ எல்லாம் ஜெயிச்சிருக்குன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த வேலுமணி தனிப்பட்ட முறையில ஒருவேளை பாஜக ஆதரவா செயல்பட்டுருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு அங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து 11 தொகுதியில பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்த 11 இடங்கள்ல உள்ள மாவட்ட செயலாளர்கள், அதாவது அதிமுக மாவட்ட செயலாளர் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல வந்து எல்லாரும் பிஜேபி கூட்டணி வேணும்னு சொன்னவங்க தான். ஆனா தலைமை முடிவெடுத்த பிறகு ஒத்துக்கிட்டாங்க. இருந்தா கூட அந்தந்த மாவட்ட செயலாளர் சரியாக வேலை செய்யல. அதனால தான் இந்த நிலைமை வந்துருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் அங்க எடப்பாடிகிட்ட இருக்குது அது. அதனால தான் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து இது எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது, சில மாவட்ட செயலாளர்களையே தேர்தல்ல போட்டியிட சொன்னாரு. எம்பியா இருந்தவங்கள. ஆனா அவங்க வந்து தவிர்த்துட்டாங்க. அப்படி ஒரு சிலர் தவிர்த்து இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அந்த மாரி இங்கெல்லாம் வந்து அந்த அந்த மாரி பிரச்சனை இருக்குது. அதனால தான் அங்கெல்லாம் பிஜேபி வந்து இருக்கு. அப்போ அதிமுக ஓட்டு அங்க போயிருக்கு பிஜேபிக்கு. காரணம் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஜெயக்குமார் பேட்டி போடும்போது அவரு வேலுமணி கருத்த வந்து அவர் ஒன்னும் நிராகரிச்ச மாரி பேசியிருக்கிறாரு. இனிமே கூட்டணியே வராது. சட்டமன்ற தேர்தலும் வராதுன்னு அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் கூட்டணி வருங்கிறதுக்கான அறிகுறி அடுத்த நிமிஷமே வந்துட்டு. அண்ணாமலைய மாத்தி மத்திய மந்திரி ஆயிட்டு போயிருவாரு. அங்க போறாரு. இங்க வேற தமிழிசை, வானதி, நயனானந்தன், இவங்க ஸ்ரீனிவாசன், இவங்க யாராவது ஒருத்தர் தலைவர் ஆவாங்க. அப்படி போட்டி போடணும்னு ஒரு செய்தி வருதா? இல்ல பரப்பப்படுதான்னு தெரியல. ஏன்னா அண்ணாமலைய ஹவுஸ் பண்றதுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த ஒரு குழப்பம் அப்படி இருக்குது.